வணக்கம், கார்த்திகேயன் பேசுகிறேன். ஹாப்பி ஃப்ரைடேங்க. ஃப்ரைடே எல்லாம் முடிச்சாச்சு. இப்போது மேடம் பேச போகிறாங்க. அப்புறம் நம்ம கிளம்பலாம். மேடம் மைக் எடுத்து பேச போகிறாங்க. ஐயோ, எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடேங்க. இன்னைக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும், இன்னைக்கு வந்து திருமண நாள் கொண்டாடுற அத்தனை பேருக்கும் எங்களோட பிளஸிங்ஸை நாங்கள் சொல்லிக்கிறோங்க. இன்னைக்கு வேலை தேடுற அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கணும். அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். கொடுங்க, எங்கிட்ட நான் வாங்கி கொடுத்துறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மனோட பிளஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கலாம். காஞ்சி காமாட்சி, ஓகேங்களா? காஞ்சிபுரத்தில் இருக்கிறதால அம்மன் எங்க கூட இருக்காங்க. எங்க ஏரியா அதனால நீங்க எல்லாம் வந்து எங்க அம்மனை பாருங்க. இன்னைக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. நல்லா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல அரிசி உப்புமாங்க செய்துட்டு மதியத்துக்கு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டேங்க. நம்ம வீட்டு தாங்க. நம்ம வீட்டு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு சேப்பங்கிழங்க டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமாம், வச்சுட்டு இன்னைக்கு தக்காளி ரசங்க. ஓகேங்களா? ஆமாம், இன்னைக்கு சிம்பிள் லைக் தட், ஸ்வீட் லைக் தட், சூப்பர் லைக் தட் அப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம வாட்ஸ்அப்பில் டெய்லி குட் மார்னிங் சொல்கிறோம். நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அதை வந்து சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் சும்மா பார்த்துட்டு விட்டுருவாங்க, சில பேர் பார்த்துட்டு ஒரு ஆன்சர், அதாவது தம்ஸ் அப் கொடுப்பாங்க அப்படின்னு. அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, என்ன ஃப்ரீயாகிற பொழுது அப்படின்னாங்க. ஃப்ரீனா இப்போ வாட்ஸ்அப்பை நான் எடுத்தால் ஃபோன் போட்டால் பேச போகிறோம். வாட்ஸ்அப்பில் நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 70க்கு மேலேயே பண்ணுவேங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு 6 குரூப் இருக்குது. ஆஃபீஸ் குரூப் இருக்குது, ரிலேஷன்ஸ் இருக்குது, நம்ம இந்த சைடு ரிலேஷன் அந்த சைடு எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே ஒரு 4 குரூப் வச்சுருக்கேன். ஒன்று போட்டால் 30 போய்டுன்னு வைங்களேன். எல்லோரும் போகிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, நேற்று ஒன்று நடந்தது. ஃப்ரெண்டு பேசினா, என்னடா பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, என்ன வந்திருக்கா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இல்லை எங்கள் அம்மா இங்கே குரோம்பேட்டில் இருக்காங்களே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் பார்க்க வந்துருக்கு. என்ன உடம்புனா ஏதோ திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுச்சு. என்ன ஏதுன்னு கேட்டால், அவங்க அம்மா வந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க அவங்க ஃபேமிலிக்குள்ளே. அந்த குரூப்லேருந்து திடீர்னு குட் மார்னிங் வரலையன்ட்டு அவங்க ஏதோ கான்டாக்ட் பண்ண போய் இந்த அம்மா வீட்டில் ஒரு மயக்கத்தில் இருக்காங்க. அப்புறம் சரின்னு போய் அங்கே குழம்பிட்டு டாக்டர்கிட்ட ஏதோ காமிச்சிருக்காங்க. காமிச்சு இப்போ ஓகே ஆகிட்டு அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி அவன் அங்கேருந்து பெங்களூர் வந்தான். அதான் கேட்டேன், நீ எதுவும் ஃபோன் பண்ண மாட்டேன்? இல்லைடா, நான் 2 நாளைக்கு ஒரு ரேட் பண்ணுவேன், நேற்று பிஸி ஆகிட்டேன். என்ன பிஸி? அதாவது நான் என்ன சொன்னேன், மார்னிங்கோ ஈவினிங்கோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குட் மார்னிங் போடுங்க. அப்போது நீ இருக்குன்னு அவங்களும் ஒரு தம்ஸ்அப்போ எதுவும் கொடுங்க சொல்லு. பேச வேணாம், நம்ம தான் பிஸி ஆகிட்டோமே, பேச வேணாம். இது கொடுத்தா நல்லது. அது கேட்டவுடனே அவனே ஒரு மாதிரி ஆகிடும். இனிமேல் நான் டெய்லி செய்யணும், வந்துடணும், கண்டிப்பாக செய்யணும். அப்பா அவங்க தனியாக இருக்காங்க, நீ பெங்களூர் இருக்க அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. ஓகே.